வணக்கம் மக்களே, வெல்கம் டு செந்தாலே டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். ஆயில் அண்ட் கேஸ், கெமிக்கல் இல்லைனா எந்த ஒரு ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபீல்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிராயிங் தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஹூக்கப் டிராயிங். சில பேர் இதை இன்ஸ்டாலேஷன் டீட்டெயில் டிராயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் இன்ஜினியராகவோ டிசைனராகவோ இல்லை ஒரு சைட் டெக்னீஷியனாகவோ இருந்தால் இந்த டிராயிங்கை தெளிவாக படிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் சைட்டில் தப்பில்லாமல் ஃபிட்டிங்ஸ் பண்ண முடியும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஆனால் ஆல்ரெடி நம்மக்கிட்ட பிஎன்ஐடி அதாவது பைப்பிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டயக்ராம் இருக்கே, அப்புறம் ஏன் இந்த ஹூக்கப் டயக்ராம் அப்படின்னு கேட்பீங்க. சிம்பிளாக சொல்கிறேன், பிஎன்ஐடின்றது ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம். பிஎன்ஐடியில் ஒரு பைப்லைனில் டிரான்ஸ்மிட்டர் இருக்குன்னு மட்டும்தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த டிரான்ஸ்மிட்டரை நிஜமாக சைட்டில் எப்படி கனெக்ட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன வால்வ்ஸ் வேணும், என்ன சைஸ் டியூப் வேணும், இதையெல்லாம் அக்குவேரா ஆணிவேரா காட்டுறது தான் இந்த ஹூக்கப் டயக்ராம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் ஹூக்கப் டயக்ராமோட லேஅவுட் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ராசஸ் லைனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிசிக்கல் பாத் இருக்கும். அந்த பாத் எப்படி டிராவல் ஆகுதுன்னு இந்த டிராயிங்கில் தெளிவாக பார்க்கலாம். இது வந்து பைப்பு ப்ராசஸ் லைனு, இங்கேருந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டு இங்கே இருக்குது. இது எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற ட்ராவல் பாத்தை கரெக்டாக இது காட்டுது. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் லைன் அல்லது மெயின் பைப் லைன். அதிலிருந்து ஒரு டேப்பிங் பாயிண்ட் எடுத்து முதல்ல வைக்கிறது தான் பிரைமரி ஐசோலேஷன் வால்வ். ட்ராப்பிங் பாயிண்ட் எடுத்துட்டு அல்லது ரூட் வால்வ். இது எதுக்குன்னா பின்னாடி ஏதாச்சும் மெயின்டெனன்ஸ் வந்தால் ப்ராசஸ் லைனை ஐசோலேட் பண்ணுறதுக்காக. இதுக்கப்புறம் வர்றது தான் இம்பல்ஸ் டியூப், இம்பல்ஸ் பைப்பிங் அல்லது இம்பல்ஸ் டியூபிங்னு சொல்லுவாங்க. இந்த டியூப் வழியாக தான் ப்ரெஷர் ட்ராவல் ஆகி நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு போகும். இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஜஸ்ட் முன்னாடி மேனிஃபோல்டு அசம்பிளி இருக்கும். இதுதான் மேனிஃபோல்டு அசம்பிளி. அதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். இங்கே தான் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். அதுதான் பேட்டரி லிமிட் அல்லது ஸ்கோப் ஸ்ப்ளிட். சைட்டில் வேலை செய்யும் போது பைப்லைன்லேருந்து பிரைமரி ஐசோலேஷன் வால்வ் வரைக்கும் இருக்கிற வேலை பைப்பிங் டீமோடது. வால்வுக்கு அப்புறம் இருக்கிற டியூபிங், மேனிஃபோல்டு, டிரான்ஸ்மிட்டர் எல்லாமே நம்ம இன்ஸ்ட்ருமெண்டேஷனோட ஸ்கோப். இந்த லிமிட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாதான் சைட்டில் யார் எந்த வேலையை பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷன் வராது. அதே போல் டிசைன் பண்ணும் பொழுது யார் எதை ப்ரொக்யூர் பண்ணணும், யாரோட எம்டிஓவில் எந்த ஐட்டம்ஸை இன்க்ளூட் பண்ணணுன்ற கன்ஃபியூஷன் வராது. இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளில் ஒரு டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டரை நான் எடுத்துக்கிறேன். இது சிம்பிளாக இருக்குது. நான் டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டரில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். ஒரு டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் இருக்குன்னு வச்சுப்போம். இதில் 2 லைன் வரும். ஒன்று ஹை ப்ரெஷர் லைன், இன்னொன்று லோ ப்ரெஷர் லைன். இங்கே தான் நாம் இன்ஜினியரிங்கில் இருக்கிற மிக முக்கியமான ரூல் ஒன்று அப்ளை பண்ணணும். அதுதான் டியூபிங் ஸ்லோப். டிராயிங் நோட்ஸில் பார்த்தீங்கனாலோ இல்லை உங்களோட டியூபுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கனாலோ 1:12 இல்லை 1:30 மினிமம் 8% ஸ்லோப் அப்படின்னு ஒரு நோட்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அது ஏன் தெரியுமா? நம்ம சர்வீஸ் வந்து கேஸாக இருந்தால் டியூப்பில் ஃபார்ம் ஆகிற லிக்விடு ட்ராப்ஸ் திரும்பவும் மெயின் பைப் லைனுக்கே போயிடணும். அதுவே லிக்விட் சர்வீஸாக இருந்தால் டியூப்பில் ஏதாச்சும் பபுள்ஸ் ஏர் பாக்கெட்ஸ் இருந்தால் அது மேலே எஸ்கேப் ஆகி பைப் லைனுக்கு போயிடணும். ஸ்லோப் சரியாக இல்லை அப்படின்னா தப்பான ரீடிங் காட்டும், அதாவது மெஷர்மெண்ட் எரர் வரும். ஓகேங்களா? அதனால தான் ஸ்லோப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்ததா இன்ஸ்ட்ருமெண்ட் மேனிஃபோல்டு. ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட் மேனிஃபோல்டு பொதுவாக ஹுக்அப் டிராயிங்கில் 2-வே 3-வே அல்லது 5-வே மேனிஃபோல்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நோட் 3 கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிட்டர் சப்ளைடு கம்ப்ளீட் வித் இன்டெக்ரல் மேனிஃபோல்டு.
இந்த மேனிஃபோல்டோட ஸ்கிமேட்டிக் பாருங்க 5 வால்வ் இருக்கு. ஸோ இப்போ இதை பார்க்கும்போது இது 5-வே மேனிஃபோல்டுன்னு தெரிஞ்சிருது. சரி, 2-வே மேனிஃபோல்டு இது நார்மலாக ஒரு ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டருக்கு யூஸ் பண்ணுவோம். இதில் ஒரு ஐசோலேஷன் வால்வும் ஒரு ட்ரைன் வெண்ட் வால்வும் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஐசோலேஷன், இது ட்ரைன் வெண்ட் வால்வு, இது ஐசோலேஷன் வால்வு. ஓகேங்களா? இந்த ஸ்கிமேட்டிக்ல இருந்து பார்த்தா இது ஐசோலேஷன் வால்வு, ப்ராசஸ் லைன் கூட கனெக்ட் ஆயிருக்கும். இது ட்ரைன் வெண்ட் வால்வு. ஓகே, 3-வே மேனிஃபோல்டு வந்து இதை டிபி டிரான்ஸ்மிட்டருக்கு யூஸ் பண்ணுவோம். இதில் 2 பிளாக் வால்வு, ஒரு ஈக்குவலைசர் வால்வு, அதாவது இது வந்து ஈக்குவலைசர் வால்வு. ஓகேங்களா? இருக்கும். ஸோ அடுத்து 5-வே மேனிஃபோல்டு. இந்த 5-வே மேனிஃபோல்டுமே டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டருக்கு தான். ஆனால் இதில் எக்ஸ்ட்ராவாக 2 வெண்ட் ட்ரைன் வால்வ்ஸ் இருக்கும். இதுதான் இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற வெண்ட் ட்ரைன் வால்வ்ஸ். இது ஈக்குவலைசர் வால்வு, இது ஐசோலேஷன் வால்வு. ஓகேங்களா? ஸோ இந்த டிராயிங்கில் என்ன மேனிஃபோல்டு கொடுத்துருக்காங்களோ அதை தான் வந்து நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் வெண்டர்கிட்டையும் சொல்லணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாருங்க, இது வந்து வெண்டார் யார் இந்த டிரான்ஸ்மிட்டரை எந்த வெண்டார் கொடுக்குறாங்களோ அவங்களே இந்த மேனிஃபோல்டும் கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் இந்த நோட் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தெளிவாக மென்ஷன் ஆயிருக்கு என்னன்ட்டு, டிரான்ஸ்மிட்டர் சப்ளைடு கம்ப்ளீட் வித் இன்டெக்ரல் மேனிஃபோல்டு. ஓகேவா? அப்போ நம்ம இது வரைக்கும் வந்து நம்மளோட வெண்டார்ஸ் கொடுத்துருவாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்டோட வெண்டர். ஓகே, அடுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிராயிங் கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா? இதில் 2 லைன் இருக்கு. இந்த 2 லைனுக்கு அப்புறமா இப்போ நம்ம பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வருவோம். இந்த 2 லைனில் இருக்கிற டீட்டெயில் கனெக்ஷன்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு இதோட கண்டினியூட்டியில் கடைசியாக எப்படி ட்ரேஸ் பண்ணணுன்றதையும் சொல்லித்தரேன். இப்போ நம்ம பில் ஆஃப் மெட்டீரியல் வருவோம். ஓகேங்களா? இந்த 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 ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சைட்டில் போய் ஸ்டோரில் எடுக்கணும்னா நமக்கு பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ரொம்ப முக்கியம். ஹூக்கப் டிராயிங்கோட ரைட் சைட் கார்னரில் இந்த டேபிள் இருக்குது. ஓகேங்களா? இதில் என்னென்ன மெட்டீரியல் எவ்வளவு குவான்டிட்டி வேணும்னு தெளிவாக லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? உதாரணமாக இப்போ இந்த டேபிளை பாருங்கள். இதில் டியூபிங், 1/2 inch டியூபிங் எத்தனை வேணும், 1/2 inch டியூபிங் 12 மீட்டர் வேணும். அதோட மெட்டீரியல் அலாய் K400. இதில் 1/4 inch ஓடி இருக்கிற டியூபிங் 18 மீட்டர் வேணும். அதோட மெட்டீரியல் அலாய் K400. 1/2 inch டியூபிங் டு 1/2 inch மேல் NPT கனெக்டர் 2 வேணும். 1/4 inch டியூபிங் டு 1/4 inch மேல் NPT மேல் கனெக்டர் 2 வேணும். அப்புறமா டியூப் யூனியன் 1/2 inch 1/4 inch அது 2 வேணும். அப்புறமா ஒரு T வேணும், 1/4 inch T 1 வேணும். இது இல்லாமல் ஃபீமேல் கனெக்டர்ஸ் 1/2 inch டியூபிங் டு 1/2 inch ஃபீமேல் NPT அது 2 வேணும். அப்புறமா பைப் நிப்பிள் அது 2 வேணும். வெல்டு நெக் ஃபிளாஞ்சு, கேஸ்கட்டு, ஸ்டட் போல்ட் இதெல்லாம் வந்து பைப்பிங் கொடுத்துருவாங்க. பட் இந்த கனெக்ஷனுக்கு 2 வேணும் அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் MTO டேபிள் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ சைட்டில் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணும்போது இந்த BOM டேபிளில் இருக்கிற சைஸ், மெட்டீரியல் கோடு எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு தான் அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க. நீங்களுமே உங்களோட இந்த டேபிளும் இந்த டயக்ராமில் வர ஐட்டமும் மேட்ச் ஆயிருக்கா அப்படின்றத கன்ஃபார்மாக வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஹூக்கப் டிராயிங்னா எப்படி இருக்கும், அதில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் என்ன, BOM எப்படி இருக்கும்னு டீட்டெயிலாக பார்த்துட்டோம். உங்களுக்கு இப்போ இந்த பர்டிகுலர் ஹூக்கப்பை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இங்கே இருக்கிற டிஃபரன்ஷியல் ஃப்ளோ டிரான்ஸ்மிட்டர் ஆரிஃபேஸ் டைப் ஹூக்கப் டயக்ராமை நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டயக்ராம் வந்து நான் ஹசார்டஸ். ஓகேங்களா? மேலே கொடுத்துருக்காங்க நான் ஹசார்டஸ் லிக்விட் சர்வீஸ், அதுக்கப்புறமா டிரான்ஸ்மிட்டர் பிலோ டேப்பிங், பைப் லைனுக்கு கீழே டிரான்ஸ்மிட்டர் வர்றதுக்கான கண்டிஷன்ஸ்க்கு இந்த ஹூக்கப்பை வரைஞ்சிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்மிட்டர் வந்து லிக்விட் சர்வீஸாக இருந்துச்சு அப்படின்னா பைப் லைனுக்கு கீழே தான் டிரான்ஸ்மிட்டர் இருக்கணும். அப்போ தான் டியூப்பில் ஏர் பாக்கெட்ஸ் எதுவும் வராது. அப்படியே ஏர் பாக்கெட்ஸ் ஃபார்ம் ஆனாலும் மெயின் பைப் லைனுக்கே போயிடும். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் ஃபுல் சர்வீஸ் ஒரு பைப் லைனுக்குள்ளார
ஃப்ளூயிட் எப்பயுமே லிக்விடாக இருந்துச்சுன்னா பாட்டமில் தான் ட்ராவல் ஆகும் டியூ டு கிராவிட்டி. அப்போது உங்களுக்கு வந்து பைப்லைனில் ஃபுல் ஃப்ளோ இல்லைன்னா கூட உங்களோட டேப்பிங் பாட்டமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வந்து எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். நீங்கள் மேலே எடுத்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளோ கிடைக்கலனா உங்களுக்கு வந்து ஃப்ளோ டியூப் வழியாக வந்து உங்களோட ப்ரெஷரை மெஷர் பண்ணுறது கஷ்டம். ஓகே, அடுத்ததாக டியூபிங் ஸ்லோப். ஸோ இந்த டிராயிங்கில் நோட் 1ல் மென்ஷன் பண்ணியிருக்கபடி டியூப்ஸ் வந்து மினிமம் 1:30ன்ற ரேஷியோவில் கீழ் நோக்கி ஸ்லோப்பாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ பாயிண்ட் 1. ஓகேங்களா? இங்கே நோட்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க டியூபிங் டு ஹேவ் மினிமம் ஸ்லோப் ஆஃப் 1:30 அப்படின்னு. அடுத்ததா ஸ்கோப் ஸ்பிளிட் இல்லைன்னா பேட்டரி லிமிட் அப்படின்வாங்க. ஸ்கோப் ஸ்பிளிட் அப்படின்னா யார் யார் எதை எதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்கோப் ஸ்பிளிட். ஓகேங்களா? ஸோ டிராயிங்கோட ரைட் மற்றும் லெஃப்ட் சைடில் பாருங்கள், இங்கே ஒரு ஸ்கோப் ஸ்பிளிட் இருக்குது. இது பை இன்ஸ்ட்ருமெண்ட், இதுவும் பை இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த லைனுக்கு மேலே இன்ஸ்ட்ருமெண்டேஷன், லைனுக்கு கீழே பைப்பிங். அதே போல் இந்த லைனுக்கு கீழே இன்ஸ்ட்ருமெண்ட், மேலே பைப்பிங். ஓகேங்களா? இதுதான் இந்த ஸ்கோப் ஸ்பிளிட். சரி, ஓகேங்களா? பைப் லைன்ல இருந்து வந்து வெல்டிங் மற்றும் அதோட ஃபிளாஞ்ச் வர பைப் லைன் வந்து ஸ்கோப். பைப் லைன் யார் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு தேவையான மெட்டீரியல் ஃபுல்லாக பைப்பிங் டீமோட ஸ்கோப்பில் வந்துடும். ஓகேங்களா? அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன் டீமும் வந்து பைப்பிங் இன்ஸ்டால் பண்ணும் பொழுதே இது வரைக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? சரி, அதுக்கு பின்னாடி வர டியூபிங், ஃபிட்டிங்ஸ், டிரான்ஸ்மிட்டர் இது எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டீமோட ஸ்கோப்பில் வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து காம்பனண்ட் அனாலிசிஸ் பண்ணுவோம். டிராயிங்கில் இந்த மாதிரி பலூன்ஸ் இருக்கா? இந்த மாதிரி பலூன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பலூன்ஸ் வந்து டிராயிங்கில் கொடுத்துட்டு அதே ஐட்டம் அந்த பலூனில் இருக்கிற நம்பரை இங்கே மென்ஷன் பண்ணி அதோட டீட்டெயில்டாக அது என்ன குவான்டிட்டி, அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, அது எவ்வளோ வேணும், என்ன மெட்டீரியல் வேணுன்ற டீட்டெயில்ஸை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு 1D அண்டு 3D அப்படின்றத பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ 1D அண்டு 3Dன்றது சீம்லெஸ் டியூபிங். ஓகேங்களா? 1D அப்படின்னா இங்கே இருக்குது 1D. ஓகேங்களா? அதோட சைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 1/2 inch OD இன்ட்டு 0.065 inches வால் திக்னஸ். ஓகேங்களா? இதுதான் இந்த 1D ஓடது. அதோட மெஷர்மெண்ட் எவ்வளோ வேணும், அதோட டியூபிங் சொல்லியாச்சு, மெட்டீரியல் பார்த்தாச்சு, அது எனக்கு 12 மீட்டர் வேணும். ஓகேங்களா? சரி, இந்த 1Dயை டிராயிங்கில் ட்ரேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது 1D. ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ், இந்த 1D வந்து இது வந்து லோ ப்ரெஷர் சைடு, இது ஹை ப்ரெஷர் சைடு. ஸோ டேப்பிங் பாயிண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஹை ப்ரெஷர் சைடும் லோ ப்ரெஷர் சைடையும் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு கனெக்ஷனுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், 1/2 inch ஓடி இருக்கிற டியூபை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அது போக இந்த ட்ரெயின் கனெக்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த 3D நோட் 9 என்ன சொல்கிறாங்க, டியூபிங் ஷால் பி ஃபிட்டட் வித் இந்த ட்ரெயின் கனெக்ஷன் வந்து ஹை டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ட் 2 mm திக் ஷைனி பிளாக் PVC ஷீட். ஓகே, ஸோ இந்த ட்ரெயின் கனெக்ஷனுக்கு வந்து என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 3D. 3Dனா என்னது? 3Dனா 1/2 inch OD அண்டு 0.035 inch வால் திக்னஸ் இருக்கிற ஒரு சீம்லெஸ் டியூபிங். அதோட மெட்டீரியலும் அலாய் K400 18 மீட்டர்ஸ். ஓகேங்களா? அதோட குவான்டிட்டி எவ்வளோ? 18 மீட்டர்ஸ். எதுக்குன்னா இங்கே பாருங்க, ஸோ டூ ஓப்பன் ட்ரெயின்ஸ்க்கு கொண்டு போகிறதால அதோட லெங்த் அதிகமாக தேவைப்படலாம். அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மேனிஃபோல்டர்லேருந்து வரும் இல்லையா இந்த ட்ரெயின், இந்த கனெக்ஷனை கொண்டு வந்து ஒரு டீ போட்டு இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு கனெக்ஷனை கொண்டு வந்து இந்த டீல இருந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டையும் ஒரே டீல கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ட்ரெயின் கனெக்ஷனையும் எல்பி சைடு ஹெச்பி சைடு ரெண்டு ட்ரெயினும் ஒரு டீ மூலமாக கனெக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து பாட்டமில் கொண்டு போயிட்டு டூ ஓப்பன் ட்ரெயின்ஸ். ஓகேங்களா? ஓப்பனாக ட்ரெயின் வர இடத்து வரைக்கும் டியூபிங் நம்ம கொண்டு போகணும். அப்போது அதோட லெங்த் அதிகமாக இருக்கிறதால அதுக்கு 22Dன்ற ஒரு யூனியனையும் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணுங்கள், 22Dன்றது ஒரு 1/4 inch டியூபிங்க்கு ஃபிட் ஆகிற ஒரு யூனியன். அது 2 தேவைப்படுது. எப்படி 2ன்னு கேல்குலேட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு டியூபோட மேக்ஸிமம் லெங்த் 6 மீட்டரு, அப்போ இங்கே 18 மீட்டர் இருக்கிறதால நம்ம 3 பீஸ் ஆஃப் டியூப் வாங்குவோம். ஸோ 3 பீஸ் ஆஃப் டியூப் அப்படின்னா இது ஒரு பீஸு, இது ஒரு பீஸு, இது ஒரு பீஸ். ஓகேங்களா? இப்போ ஒரே நிமிஷம், சாரி, இது ஒரு பீஸ் ஆஃப் டியூபிங் 6 மீட்டர், இது ஒரு பீஸ் ஆஃப் டியூபிங் 6 மீட்டர், இது ஒரு பீஸ் ஆஃப் டியூபிங் 6 மீட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூபோட ஒரு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைன் சைடில் வந்து கனெக்ட் ஆகிருக்கலாம். ஓகேங்களா? எங்கே மோர் தென் 6 மீட்டர் ஒரு ஸ்ட்ரெயிட் லெங்க்த்தாக டியூப் போகுதோ, ஓகேங்களா,
மோர் தென் 6 மீட்டர் டியூப் ஸ்ட்ரைட் லெங்க்த்தாக போச்சு அப்படின்னா அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட டியூப் ஃபிட்டிங் இருக்காது, ரெண்டு தனித்தனி பீஸாக இருக்கும். அப்போ அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து யூனியன் யூஸ் பண்ணுவாங்க. இப்படிதான் இதுதான் யூனியனோட யூசேஜ். ஸோ அப்போ எனக்கு 18 மீட்டருங்கும் போது நான் எப்படி கால்குலேட் பண்ணுறேன், 3 பீஸாக கொண்டு வருவாங்க. அப்போ 3 பீஸுக்கு நான் 2 யூனியன் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி யூனியனோட எம்டிஓவை எடுக்கணும். ஆல்ரைட், சரி. பைப் லைனில் இருக்கிற ஹெச்பி சைடு மற்றும் எல்பி சைட்லேருந்து ப்ரெஷரை டிரான்ஸ்மிட்டருக்கு கொண்டு சொல்கிறதுக்கான பிரைமரி பாத்து தான் இந்த 3D இது வழியாக ட்ராவல் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த சர்வீஸோட கரோஷன் இருக்கு இல்லையா, இந்த சர்வீஸ் வந்து கரோசிவ் சர்வீஸ். ஓகேங்களா? டெக்னிக்கலாக இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த இடத்துல பைப்பிங் கிளாஸ் ஏகே அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த பெயிண்டடி நம்பரில் போய் பார்த்தீங்கன்னா அதோட சர்வீஸ் என்ன அப்படின்னு தெரியும். இங்கே ஏதாவது கொடுத்துருக்காங்களா, டிரான்ஸ்மிட்டர் டேப்பிங் ஃபார் லிக்விட் சர்வீஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இது நான் அசாடஸ் பட் சீம்ஸ் டு பி அ கரோசிவ் டைப். அந்த கரோஷனை வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு பதிலாக ஹை ப்ரையாரிட்டியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா மோனல் அலாய். ஓகேங்களா? அலாய் K400 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நோட் 9 அண்ட் நோட் 10 படி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டியூப்லாம் வந்து ஹீட்டை வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான பிவிசி ஷீட் மூலமாக இன்சுலேட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம யாரும் போய் கையை வச்சாலும் அந்த டியூப் வழியாக ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த PF20, ஓகேங்களா, சாரி, PF2D, PG2D, PB2D இந்த மூணுமே என்னன்னா ஃப்ளாஞ்ச் அசம்பிளி அப்படின்வாங்க. ஓகேங்களா? ஸோ 1/2 inch ஃப்ளாஞ்சு, கேஸ்கட்டு, ஸ்டட் போல்ட்டு அண்டு நட்டு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஆரிஃபேஸ் பிளேட்டோட ரெண்டு சைடில் இருந்தும் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கான டேப்பிங். ஓகேங்களா? அந்த டேப்பிங் வந்து பைப்லைன் கூட டைரெக்டாக வெல்ட் அடித்து எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு வால்வ்லாம் கொடுத்து ஐசோலேஷன்லாம் பக்காவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ளாஞ்ச் வரைக்கும், ஓகேங்களா, அந்த வால்வோட பிளைண்ட் ஃப்ளாஞ்ச் அதர் எண்டு வரைக்குமே பைப்பிங் ஸ்கோப்பில் வந்துடும். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 63D அண்ட் 50D பைப் நிப்பிள் மற்றும் ஃபீமேல் கனெக்டர். ஓகேங்களா? சரி, அந்த 63D அண்ட் 50Dயை பார்ப்போம். இந்த ஏரியா பார்த்தாச்சு. ஓகேவா? வெல்டட் நெக் ஃப்ளாஞ்சு சப்ளைட் பை பைப்பிங், கேஸ்கெட்டு சப்ளைட் பை பைப்பிங், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டட் போல்ட் நட்டு ஆஸ் பர் பைப் ஸ்பெக்கு. சரி, 50D என்ன சொல்கிறாங்கன்னா ஃபீமேல் கனெக்டர். ஓகேங்களா? ஸோ ஃபீமேல் கனெக்டர் வந்து 50D. அடுத்ததா 63D அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பைப் நிப்பிள். ஓகேங்களா? இந்த வெல்டிங் பண்ண ஃப்ளாஞ்சில் இருந்து நம்ம பயன்படுத்துகிற 1/2 inch இருக்கிற டியூபுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக பைப் டு டியூப் டிரான்சிஷன். ஓகேங்களா? பைப் டு டியூப் டிரான்சிஷனுக்கு இந்த ஃபிட்டிங்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? நம்ம இந்த 63D 50D ரெண்டுமே வந்து பைப் நிப்பிள். பைப் நிப்பிள்னா குட்டியூண்டு ஒரு பைப் பீஸ் மாதிரி இருக்கும். அந்த பைப் பீஸை தாண்டி நம்ம எதை கனெக்ட் பண்ணணும், ஃபீமேல் கனெக்டரை யூஸ் பண்ணணும். ஸோ ஃபீமேல் கனெக்டர் அப்படின்னா ஒரு நிப்பிள் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். ஒரே நிமிஷம். பைப் நிப்பிள். ஸோ இப்போ பாருங்க. ஸோ இதுதான் பைப் நிப்பிள். குட்டியூண்டு இருக்குங்களா? இது ரெண்டு பக்கமும் மேல் த்ரெட் இருக்கிறதால ஒரு சைடு வந்து இந்த நம்ம டயக்ராமில் பாருங்களேன், வெல்டடுன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வெல்ட் அடிப்பாங்க. ஸோ ஒரு எண்டு வந்து வெல்ட் அடிக்கணும். ஸோ அதர் எண்டு, ஓகேங்களா, அப்போ ஒரு எண்டில் வந்து த்ரெட்டிங் எதுவும் இருக்காது. பாருங்க இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு எண்டை வந்து நீங்கள் அந்த பிளைண்ட் ஃப்ளாஞ்ச் கூட வச்சு வெல்ட் அடிச்சிருவீங்க. அதர் எண்டில் மேல் கனெக்டர் இருக்கும். ஸோ அப்போ இந்த சைடு மேல் கனெக்டர்னா நீங்கள் வாங்க போகிற டியூப் ஃபிட்டிங் என்னவா இருக்கணும், ஃபீமேல் கனெக்டராக தான் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பைப் நிப்பிள் டு டியூப் ஃபீமேல் கனெக்டர். ஓகேங்களா? அங்கே கொடுத்துருக்குற ஐட்டம். ஸோ இது இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இதோ இங்கே பாருங்க, இதுதான் ஃபீமேல் கனெக்டர். ஃபீமேல் கனெக்டர்னா த்ரெட் வந்து இன்சைட் இருக்கும். ஸோ அந்த கனெக்டர்லேருந்து இதை வந்து எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுவாங்க, கனெக்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஓகே, அந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. இது உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? இதுக்கப்புறமா டியூப் இந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? எப்படி டியூப் கனெக்ட் ஆகும் அப்படின்றதையும் டயக்ராமில் காட்டிடுறேன். இம்பல்ஸ் டியூபிங் கனெக்ஷன். ஓகேங்களா? எக்ஸாக்ட்லி
இந்த டயக்ராமில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கனெக்டர். ஸோ இந்த கனெக்டருக்கு வந்து இது மேனிஃபோல்டு. ஓகேங்களா. இப்போ நம்ம பைப்லைனில் இருந்து பார்க்கணும். ஓகேங்களா. பைப்லைனில் இருந்து கட்டுற மாதிரி ஏதாவது டயக்ராம் இருக்கா? ஆரிஃபேஸ். எஸ், இங்கே இருக்கு. உங்களுக்கு இன்னும் அழகா புரியுற மாதிரி கரெக்டாக காட்டினா ஈஸியாக இருக்கும். இந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, இந்த ஒரு ஐசோலேஷன் வால்வ் வந்து இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. இந்த ஐசோலேஷன் வால்வை தாண்டி இது டபுள் ப்ளீட் பிளாக் வால்வு. இதை தாண்டி இங்கே பாருங்க, இந்த இடத்துல இருக்கிறது தான் கனெக்டர். இந்த கனெக்டருக்குள்ளார இந்த டியூப் இப்படி தான் கனெக்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்கனாலும் இங்கே ஒரு கனெக்டர் இருக்குது, அங்கே டியூப் இப்படி தான் கனெக்ட் ஆகும். ஸோ ஸ்லோப்பும் அதுக்கேற்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து வளைஞ்சு இப்படி கொண்டு வராங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த பார்ட். ஓகே, இந்த கனெக்டர் பார்ட். இந்த கனெக்டர்லேருந்து இந்த டியூப் வந்து இப்படி கனெக்ட் ஆகுதுன்ட்டு. அதே சைடு டிரான்ஸ்மிட்டர் சைடு எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு இன்னும் நிறைய டயக்ராம்ஸ் இருக்குது. உங்களோட டிரான்ஸ்மிட்டரில் போயிட்டு உங்களோட ஹூக்கப் இது இதில் இன்னும் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இம்பல்ஸ் லைன்ஸ் வருது. இம்பல்ஸ் லைன் வந்து இந்த டிரான்ஸ்மிட்டரில் இந்த இடத்துல அதே கனெக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே மேனிஃபோல்டு. ஓகேங்களா. இது இந்தாண்ட ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு 3-வே மேனிஃபோல்டுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்து ட்ரைன் அண்ட் வெண்ட் வால்வ் கனெக்ஷனுக்காக இருக்குது. இந்தாண்ட வந்து ஒரு மெயின் இந்த வால்வ் கனெக்ஷன் பேர் இப்போ தான் சொன்ன மறந்துட்டேன். இன்டர்ஃபேஸ் சம்திங் ஏதோ இதுக்கு பேர் வரும். நான் அதை என்னன்ற சொல்கிறேன். மேனிஃபோல்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது நான் அந்த வால்வு பற்றி சொல்கிறேன். ஓகேங்களா. பார்ட்ஸ் ஆஃப் 5-வே மேனிஃபோல்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த 11D அண்ட் 19D பற்றி பார்ப்போம். இந்த 11D 19D தான் வந்து உங்களோட ப்ராசஸ் டியூபிங்ல இருந்து மேனிஃபோல்டு கூட கனெக்ட் பண்ணுற இருக்கிற மேல் கனெக்டர்ஸ். ஓகேங்களா. 11D அண்ட் 19D. ஓகேங்களா. ஸோ மேல் கனெக்டர் மெயின் ஹெச்பிஎல்பி லைன்லாம் 1/2 inch ஓடி. ஸோ 1/2 inch to 1/2 inch மேல். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைன் வந்து பாருங்களேன், 1/4 inch to 1/4 inch மேல் என்பிடி. ஸோ விச் மீன்ஸ் இந்த மேனிஃபோல்டோட இந்த ரெண்டு இங்கே 4 த்ரெட் இருக்கும். இந்த மேனிஃபோல்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ப்ராசஸ் கனெக்ஷன் த்ரெட்டோட சைஸ் 1/2 inch. ட்ரைன் சைஸ் வந்து 1/4, அதாவது 1/4 inch. ஓகேங்களா. அதனால தான் நம்ம வாங்குற ஃபிட்டிங்கும் 19D கொடுத்துருக்கோம். சம்டைம்ஸ் என்ன ஆகிடும்னா உங்களோட மேனிஃபோல்டு வெண்டர் ஈவனாக எல்லாத்தையுமே 1/2 inchன்னு கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் இங்கே வாங்குற கனெக்டரை பர்ஃபெக்டாக வாங்கணும். எப்படி வாங்கணும்னா 1/2 inch 1/4 inch டியூபிங். ஓகேங்களா. 1/4 inch டியூபிங் டு 1/2 inch MNPTன்ற கனெக்டரை வாங்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ரெண்டு டாபிக் பார்த்தாச்சு. 19D 11D பார்த்தாச்சு. ஓகே, அடுத்தது 32D. 32Dன்றது ஒரு டி காம்பனண்ட். எதுக்காகனா ரெண்டு ட்ரைன், எல்பி சைடு ட்ரைனு, ஹெச்பி சைடு ட்ரைனு ரெண்டையும் டி ஜாயின் மூலமாக கனெக்ட் பண்ணிட்டு நான் ஒரே டியூபாக கொண்டு போகிறேன். அதனால என்னோட டியூபிங் லென்த்து குறைஞ்சிரும். ஓகேங்களா. ட்ரைன் ஆச்சுன்னா. ஸோ அதுக்காக இந்த டி. ஸோ இப்போ நம்ம எல்லா காம்பனண்ட்டும் பார்த்தாச்சு. ஓகே, ஆல்ரைட். இப்போ குவான்டிட்டி எப்படி மேட்ச் பண்ணுறோன்றதை பாருங்க. ஃபர்ஸ்ட் 1D. ஓகேங்களா. ஹூக்கப்பில் ஜென்ரலாகவே ஒரு தம்பு ரூல் என்னன்னா, உங்களோட டேப்பிங் பாயிண்ட்டுக்கும் டிரான்ஸ்மிட்டருக்கும் நடுவில் 6 மீட்டர் தான் கேப் இருக்கணும். அதுதான் வந்து ஜென்ரல் தம்பு ரூல். அப்போ 2 டிபி இது டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் 2 டேப்பிங் வரதால மேக்ஸிமம் நமக்கு 12 மீட்டர் குவான்டிட்டி தேவைப்படுது. அதே போல் இந்த இடத்துல நமக்கு யூனியன் தேவைப்படாது. ஏன்னா நம்ம 2 டியூபையும் ஒன்றா கனெக்ட் பண்ணல. எங்கே 2 டியூப் வந்து ஒன்றா கனெக்ட் ஆகுதோ, மோர் தென் 6 மீட்டர் இருக்கிற 2 டியூப் ஒன்றா கனெக்ட் ஆகுதோ, அங்கே தான் டியூப் யூனியன் தேவைப்படும். இது தனியாக ஒரு லைனு, ஹெச்பி சைடு ஒரு தனி லைனு, எல்பி சைடு ஒரு தனி லைன். ஸோ அதனால் 1/2 inchக்கு நம்ம யூனியன் வாங்கவே இல்லை. 1D 12 மீட்டர் போட்டாச்சு. 3D வந்து 18 மீட்டர் போட்டிருக்காங்க.
3D ஏன் 18 மீட்டர் போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ஓப்பன் ட்ரெயின் இருக்கு இல்லையா, அது எங்க இன்ஸ்ட்ருமெண்ட் பக்கத்துல வராத சான்சஸ் ரொம்ப அதிகம், இந்த லொகேஷன் பக்கத்துல. அப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா, உங்க இன்ஸ்ட்ருமெண்ட் லொகேஷன்ல இருந்து ஓப்பன் ட்ரெயினுக்கு ஒரு டியூப் ரூட்டிங்கை கொண்டு போகணும். அதுக்காக 18 மீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 2 டேப்பிங்ல இருந்து தனியா ஒரு 1 to 2 மீட்டர்ஸ்க்கு வந்து டியூபிங் தேவைப்படும். அதனால இதுக்கு கண்டிப்பா வந்து வாட் யூ கால் டியூபிங் வந்து கண்டிப்பா 18 மீட்டர்ஸ் தேவைப்படும். அதோட இது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே 18 மீட்டரா வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஏன் இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவாங்கன்னா, டியூப் எப்பயுமே மேனுஃபேக்சர் பண்ணும்போது 6 மீட்டர் பீசஸா இருக்கும். ஸ்டாண்டர்ட் சைஸ் 3 மீட்டர் இல்லை 6 மீட்டர். அப்போ நீங்க ஆர்டர் கொடுக்கும்போது, இப்போ எனக்கு வந்து 10 மீட்டர் வேணும்னா நீங்க 10 மீட்டர்னு கொடுக்க தேவையில்ல, 12 மீட்டர்னு போடணும். இதுவே 15 மீட்டர் வேணும்னா நீங்க 15 அப்படின்னு போட முடியாது, 18 அப்படின்னு போடணும். ஓகேங்களா? இதனால தான் வந்து இங்க பாத்தீங்கன்னா இன்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 6 இருக்கும். சரி, அடுத்து 11D வருவோம். 11D எங்க இருக்கு? உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் சைடு மேனிஃபோல்டு கூட கனெக்ட் பண்றதுக்கு உங்க டியூபிங்க. அதனால 1/2 inch to 1/2 inch மேல் கனெக்டர் தேவை. 1/2 inch டியூப் டு 1/2 inch MNPT. ஸோ அப்போ அதுக்கு 2 போதும். ஏன்னா இங்க ஒன்று இங்க ஒன்று. அப்போ 19D இங்க ஒன்று இங்க ஒன்று. ஓகேங்களா? சம் கேசஸ்ல டீக்கு வந்து தனியாக கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். பட் இந்த இடத்துல வந்து என்னன்னா டீயே வந்து பார்த்தீங்கன்னா 1/4 inch கொடுத்துருக்கிறதால டீ கூட வந்து எந்த கனெக்டருமே தேவையில்லை. நீங்கள் டியூப் டைரெக்டாக இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். அதனால இங்கே நிறைய காம்பனண்ட்டை சேவ் பண்ணுறோம். ஸோ 19D அப்போ எத்தனை இடத்துல வருது? ட்ரைன் 2 இடத்துல தான் இருக்குது. ஸோ 2 இடத்துல 19D வருது. அதுவும் மேட்ச் ஆயிடுச்சு. 22D 22Dன்றது என்னன்னா இந்த 1/4 inch 18 மீட்டர் லென்த் டியூப் இருக்கு இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ற யூனியன். அது எனக்கு 2 கண்டிப்பா தேவை. ஏன்னா 18 மீட்டர் டியூப் இருக்கு. ஸோ மோர் தென் 6 போச்சு அப்படின்னாலே எவ்ரி 6 மீட்டருக்கு 2 6 மீட்டர் இருந்துச்சுன்னா ஒரு யூனியன் தேவைப்படும். அதனால அங்க 2 வந்திருக்கு. ஓகேங்களா? 50D 63Dன்றது எதுக்காகனா ஃபீமேல் கனெக்டர் பைப் நிப்பிள். ஸோ 2 டேப்பிங் எடுக்கிறதால ஒவ்வொரு ஹெச்பி சைடு ஒரு ஃபீமேல் கனெக்டர் ஒரு பைப் நிப்பிள், எல்பி சைடு ஒரு ஃபீமேல் கனெக்டர் ஒரு பைப் நிப்பிள். ஸோ அதனால இங்கே 2 குவான்டிட்டி வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ இங்கே எது வருதோ அதுக்கேற்ற மாதிரி தானே இந்த ஃபிளாஞ்ச் பிளைண்ட் ஃபிளாஞ்ச் வரணும், வெல்டட் நெக் ஃபிளாஞ்சு, அதுக்கப்புறமா அதோட கேஸ்கெட் எல்லாமே. ஸோ இதெல்லாம் நம்ம வாங்க மாட்டோம், இதெல்லாம் பைப்பிங் தான் வாங்குவாங்க. பட் அதோட குவான்டிட்டி இதோட மென்ஷன் பண்ணுவோம். ஸோ தட் இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது அவங்க அதை ரெஃபர் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? நட்டு போல்ட்டு ஃபிளாஞ்சு கேஸ்கெட் எல்லாம் பைப்பிங் சப்ளை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? பட் இந்த வெல்டு வந்து யார் வைக்கணும்னா இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால வெல்டு பை இன்ஸ்ட்ருமெண்ட்னு கொடுத்துட்டாங்க, ஃப்ளோ டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது வந்து 4 to 20 மில்லியம்பேர் சிக்னல். இதை இதில் காட்ட தேவையில்ல, பட் இது வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர், எலக்ட்ரானிக் டிரான்ஸ்மிட்டர்ன்றதால கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த டிரான்ஸ்மிட்டரை HVAC வெண்டர் சப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் இங்கே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இவ்வளோ தூரம் பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ 5-வே மேனிஃபோல்டை பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஸோ டிராயிங் ஸ்கிமேட்டிக்ஸில் 5-வே மேனிஃபோல்டில் 5 வால்வ் இருக்குது. ஸோ இதில் என்னன்னா 2 பிளாக் வால்வ்ஸ் HV LP. ஓகேங்களா? மெயின் பைப் லைன்லேருந்து வர ப்ரெஷரை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு உள்ள ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த பிளாக் வால்வ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதுதான் பிளாக் வால்வ்ஸ். இதுக்கு பேர் ஈக்குவலைசர் வால்வ். ஓகேங்களா? ஸோ ஒரு டிரான்ஸ்மிட்டரை கமிஷனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜீரோ செக் பண்ணுறதுக்கு ஹெச்பி சைடு எல்பி சைடு ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்குதா அந்த மாதிரி வந்து கேலிப்ரேட்டை வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக இந்த வால்வ் யூஸ் பண்ணுறாங்க ப்ரெஷரை. அதனால் இதுக்கு பேர் ஈக்குவலைசர் வால்வ். ஓகேங்களா? 2 ட்ரைன் அண்டு வெண்ட் வால்வ். இது வந்து வெண்ட் வால்வ், ஏன்னா இது வந்து ட்ரைன் வால்வ். லிக்விட் சர்வீஸ்க்கு ட்ரைன் இருக்கும், கேஸ் சர்வீஸ்க்கு வெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டியூப்ல இருக்கிற அன்வான்டா லிக்யூடை வந்து ட்ரைன் பண்ணுறதுக்காக, அப்புறமா சைட்டில் கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்காகவும் இது ஒர்க் ஆகுது. சரி, எப்படி இந்த மேனிஃபோல்டு ஃபங்க்ஷன் ஆகுது, இது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்றதெல்லாம் தனியாக ஒரு டீட்டெயில்டு வீடியோ இருக்கும். இந்த பர்டிகுலர் வீடியோக்கு எந்த அளவுக்கான நாலேஜ் போதும். ஓகே. ஸோ இப்போ இந்த ஆரிஃபேஸ் பிளேட்டோட ப்ரெஷர், டிஃபரன்ஷியல் ப்ரெஷரை வச்சு ஃப்ளோவை அதுக்கேற்ற மாதிரி 4 to 20 மில்லியம்பேர் சிக்னல் அனுப்புறதுக்கு இந்த டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டரோட 5-வே மேனிஃபோல்டு இன்டெகிரலாக ஒரே யூனிட்டாக வரும்னு சொல்லியிருக்காங்க. நோட் 2, நோட் 3. ஓகேங்களா? இந்த 2 நோட்டும் நீங்கள் படிச்சுக்கலாம். என்ன இருக்கு? டிரான்ஸ்மிட்டர் சப்ளைட் வித் கம்ப்ளீட் இன்டெகிரல் மேனிஃபோல்ட், டிரான்ஸ்மிட்டர் டு பி மவுண்டட் பிலோ டேப்பிங் பாயிண்ட். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம பார்த்தாச்சு. நோட் 9 அந்த ஐசோலேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. நோட் 3, நோட் 2, மேனிஃபோல்டு ஸ்கிமேட்டிக், 32D இது வந்து T. ஸோ நம்ம இப்போ எல்லாத்தையுமே செக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இந்த டிராயிங் பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸோ
இல்லை வந்து நிறைய ஏதாவது queries-ஓ இருந்தோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து பைப்பிங் கிளாஸ் வந்து ஏகே. ஓகேங்களா? அந்த பைப்பிங் கிளாஸ்னா என்ன, அதை எப்படி பார்க்கறது அப்படின்றத இதோட கண்டினியூஷன் வீடியோவில் நிறையா பார்ப்போம். ஓகேங்களா? சரி, அடுத்ததாக வந்து இன்னும் 4-5 ஹூக்கப் எக்ஸாம்பிள்ஸை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஹூக்கப் புரியும். ஓகேவா? நன்றி, வணக்கம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த ஆரிஃபேஸ் பைப் டிஃபரன்ஷியல் ஃப்ளோ டிரான்ஸ்மிட்டரோட ஹூக்கப் டயக்ராமை எப்படி ரீட் பண்ணணும், அதோட பிஓஎம் லிஸ்ட்டு, அப்புறமா ஸ்லோப் ரேஷியோ முக்கியம்னு என்னென்ன டீட்டெயில் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த டிராயிங்கில் உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இதே மாதிரி ப்ராசஸ் லைனில் வர மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ஹூக்கப்ஸு அது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக அடுத்தடுத்த வீடியோவில் போடுறோம். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.